வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய குரூப் டி அண்ட் அது போக அப்கமிங் என்டிபிசி அண்டு கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல், அது கூட எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே காமனான ஒரு மேக்ஸ் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ இதில் நம்ம ஃபவுண்டேஷனாக நம்ம ஸ்டார்ட் பண்ண டாபிக் ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோட ஃபவுண்டேஷன் லெவலிருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ போன வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ போன பார்ட்டோட நம்ம இந்த எடிக்விட்டி பேட்டர்ன், சரியா, எஸ்எஸ்சி கேட்ட இந்த எடிக்விட்டி பேட்டர்ன்லேருந்து நம்ம போன பார்ட் முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் வந்து, சரியா, ஸோ கிளாஸ் நோட்ஸ் வந்து காமன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும். சரியா? ஸோ எல்லாருக்குமே கிளாஸ் நோட்ஸ் வந்து காமன். சரியா? இப்போ ஆர்ஆர்பி படிக்கிறவங்க, சரியா, காமன் ஃபார் ஆல். ஸோ கிளாஸ் நோட்ஸ் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கும். இப்போ ஆர்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, ஆர்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிளாஸ் நோட்ஸ் போக ப்ளஸ் பிஒய்க்யூஸ், சரியா, பிஒய்க்யூஸ் ஆஃப் 2024, 2025, சரியா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அல்லது ஒய்சிடி புக்கு, வாட் எவர். கிளியரா? ஸோ இதுதான் ஆர்ஆர்பி பேட்டர்ன், ஆர்ஆர்பி ஃபாலோ பண்ணுறவங்களோட ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கிளாஸ் நோட்ஸ் படித்ததோட எஸ்எஸ்சி, சரி, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, பினாக்கிள் புக், சரியா, பினாக்கிள் இப்போ 8th எடிஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ பினாக்கிள் புக் ஆர் கிரண், சரியா, ஓகே. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற அளவுக்கு விட ரொம்ப அதிகமாக இங்கே இருக்கும். அதனால் கிளாஸ் நோட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது போக ஒன்லி பிஒய்க்யூஸ், சரியா. பிஒய்க்யூனா ஒரு 15 வருஷ கொஸ்டின்ஸ், சரியா, ஒரு 20 வருஷ கொஸ்டின் எடுத்து படிச்சிருங்க போதும். இதுக்கு மேலே டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையே இல்லை. கிளியரா? அப்போ கிளாஸ் நோட்ஸ் எல்லாருக்குமே காமன் தான். ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள 2024, 2025 பிஒய்க்யூ அல்லது ஒய்சிடி புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் நோட்ஸை படிச்சுட்டு, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நோட்டை படிங்க. படிச்சுட்டு பினாக்கிள் 8th எடிஷன் அல்லது கிரண் பிஒய்க்யூ எது வேணால் எடுத்து படிங்க. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நோட்ஸ் மட்டுமே போதும். ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பண்ணிங்க போதும். கிளியரா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நமக்கு யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2017 கேட்ட கொஸ்டின். ஓகே, தேர் ஆர் 350 பாய்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது, அதில் 350 பாய்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் 2:3. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள ரேஷியோ, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னது, 2:3. ஓகே, அடுத்து while that of boys in second and third standards, சரியா, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள ரேஷியோ 4:5. ஸோ இப்போ நமக்கு 4:5. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்? சரியா, மொத்தமாக 350 பேர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ரேஷியோ கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயும் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கவங்களோட எண்ணிக்கை மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி வேக்கண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற வேக்கண்ட்டுக்கு இங்கே 3, இந்த பக்கத்தில் உள்ள வேக்கண்ட்டுக்கு இந்த 4. கிளியரா? ஓகே, ஸோ இதாவது காமனாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? எங்கேயுமே காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம்னா 8 ரேஷியோ 3 12 3 15. சரியா, இது நமக்கு ரேஷியோவா? இந்த ரேஷியோவோட அடிஷன் தான் நமக்கு 350 பாய்ஸா? ஸோ ரேஷியோவில் டோட்டல் எவ்வளவு நமக்கு 35. சரி, இந்த 35ங்கிறது நமக்கு ரேஷியோ. இந்த டோட்டல் ரேஷியோ ரெப்ரசன்ட் பண்ணுற டோட்டல் வேல்யூ என்னது, நமக்கு 350 பாய்ஸ். கிளியரா? அப்போ இந்த 35, சரியா, இந்த 35 என்ன பண்ணால், இந்த 35 என்ன பண்ணால் நமக்கு 350 வரும், இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லையும் இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் எவ்வளவு, 8. தேர்ட் ஸ்டாண்டர்டில் எவ்வளவு, 15. அப்போ 8 + 15. சரியா, இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், இது தேர்ட் ஸ்டாண்டர்ட். 8 + 15 நமக்கு எவ்வளவு, 23. எகைன் ரேஷியோவில் நமக்கு அடிஷன் எவ்வளவு, 23. அப்போ ரேஷியோவில் ஒரு இடத்துல நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்துலையும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 230 பாய்ஸ். சரி, ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதை விட ரேஷியோ எவ்வளோ, ரேஷியோவோட அடிஷன் என்னன்றதை பாருங்கள். அந்த ரேஷியோட அடிஷனை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம 10 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 2016 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். சரி, டிஎன்பிஎஸ்சியில் விஏஓ எக்ஸாமில் 2016 கேட்ட கொஸ்டின். ஓகே, A is to B equal to 2:3. ஓகே, ஸோ A is to B யோட வேல்யூ நமக்கு
2:3. அடுத்து B/C வந்து நமக்கு 6:5. அப்போ B/C நமக்கு 6:5. ஓகே. ஸோ ஃபைனலாக A+B+C = 13 கொடுத்துருக்காங்க. எகைன் இந்த பர்டிகுலர் 30ன்றது நமக்கு வேல்யூ. சரியா? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எது ரேஷியோ எது வேல்யூன்றது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ இந்த இடத்துல A+B+C கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல நமக்கு A/B/C என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த இடத்துலேருந்து நமக்கு 3, இங்கே நமக்கு 6. ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். ஏதாவது கேன்சல் பண்ணலாம். 1 3 3 1 3 3 2 3 6. சரியா? இப்போ இந்த வகையில் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4 1 6 1 5 5. சரியா? ஸோ ஹரிசாண்டலாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், வெர்டிகலாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ 6 4 10 15 ரேஷியோவோட டோட்டல். சரியா? ரேஷியோவோட டோட்டல் எவ்வளவு? 15. இந்த 15 ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த வேல்யூ என்னது? 30. இதை தான் இங்கே A+B+C = 30ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே. அப்போ இந்த 15 என்ன பண்ணால் நமக்கு 30 வரப்போகுது இன்ட்டு 2. ஓகே. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2A + 3B + 4Cயோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு வேல்யூ ABCயோட வேல்யூ என்னதை தெரிஞ்சுக்கணும். ரேஷியோவில் நான் ஒரு இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல இன்ட்டு நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8. அப்போ ஏயோட வேல்யூ எனக்கு 8. ஸோ பியோட வேல்யூ என்னது 6. ஸோ 6 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12. அப்போ B = 12. எகைன் இந்த 5ஐயும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சியோட வேல்யூ 10. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2A ஃபைனலாக அவங்க கேட்டிருக்குது 2A + 3B + 4C என்னன்றதை கேட்டிருக்காங்க. 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 8 ப்ளஸ் 3 இன்ட்டு பியோட வேல்யூ 12 ப்ளஸ் 4C இன்ட்டு சியோட வேல்யூ நமக்கு 10. சரியா? ஓகே. இது கேன்சல் பண்ணால் 16 + 36 + 40. சரியா? வேல்யூ நமக்கு 2 92 ஆப்ஷன் பி. சரியா? ஸோ இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். கிளியரா? ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் நமக்கு ரேஷியோ அப்படின்றப்ப அது பேசிக் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நமக்கு மாறாது. சரி, எல்லா எக்ஸாமுக்கும் பேசிக்ஸ் வந்து எப்போதுமே நமக்கு காமனாக தான் இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு UPSC CASF 2014 கேட்ட கொஸ்டின். கிவன் A+B+C+D = 116. அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் நமக்கு என்னது? வேல்யூ. கரெக்டாக? சரியா? எகைன் இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் VAஓட 2016 கேட்டது. சரியா? இங்கேயும் அதே மாதிரி A+B+C = 30ன்னு கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அதே பேட்டர்னில் தான் நமக்கு இங்கே யூபிஎஸ்சிலையும் இருக்குது. யூபிஎஸ்சிலையும் பாருங்கள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா Dன்ற ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? அடுத்து ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? ஸோ ரேஷியோன்றதை கண்டுபிடிக்கலாம். A/B நமக்கு 5:7. ஓகே. அடுத்து B/C நமக்கு 3:5. B/Cனா நமக்கு 3:5. நெக்ஸ்ட் C/D வந்து 7:9. C/D வந்து நமக்கு 7:9. ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு A/B/C/Dன்ற ஓவரால் ரேஷியோ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது? இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட்டு, இங்கே ஒரு வேக்கண்ட், இப்போ இங்கே ஒரு வேக்கண்ட்டு, இந்த இடம் வேக்கண்ட், இப்போ நமக்கு இங்கே 2 வேக்கண்ட். சரியா? ஓகே. இந்த வேக்கண்ட்டில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எகைன் இந்த 7 தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் 7, இங்கேயும் 7. சரியா? இந்த வேக்கண்ட்டுக்கு பக்கத்தில் 5 இருக்கிறதுனால இங்கே 5, இந்த வேக்கண்ட்டுக்கு பக்கத்தில் 3 இருக்கிறதுனால இந்த 3. சரியா? இங்கே இந்த வேக்கண்ட்டுக்கு பக்கத்தில் 7 தான் இருக்குது. இங்கேயும் 7, இங்கேயும் 7. கிளியரா? ஓகே. இப்போ எதெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 7 4 இடத்துலையுமே காமனாக இருக்கா? அப்போ ஒரே 7, இங்கே ஒரு 7, இந்த இடத்துல ஒரு 7. சரியா? ஃபஸ்ட் லைனில் 3 டைம் நான் 7 கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் லைனில் தான் கேன்சல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரியா? ஸோ ஹரிசாண்டலாக நம்ம எப்படி வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து நமக்கு வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5 15 ரேஷியோ நமக்கு 3 21 ரேஷியோ 5 35 ரேஷியோ 5 45. சரியா? இதுதான் நமக்கு A/B/C/D ரேஷியோ. சரியா? நமக்கு இப்போ ரேஷியோவையும் வேல்யூவும் நம்ம லிங்க் பண்ணணுமா? இப்போ டோட்டல் ரேஷியோ என்னது? சரியா? இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் ரேஷியோ நமக்கு 116. சரியா? இந்த ரேஷியோ ரெப்ரசன்ட் பண்ணுற சரியா இந்த ரேஷியோ ரெப்ரசன்ட் பண்ணுற வேல்யூ அளவு இதுவும் நமக்கு 116. சரியா? குழம்பிடக்கூடாது. ரேஷியோவும் 116, வேல்யூவும் 116. அப்போ இந்த 116 நான் 116 மாற்றுறதுக்கு எத்தனை மல்டிப்ளை பண்ணணும்? இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்தந்த ரேஷியோ தான் இங்கே அந்தந்த வேல்யூவாக மாறிடுச்சு. கிளியரா? ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் ரொம்ப முக்கியம். இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் அந்தந்த ரேஷியோ தான் அந்தந்த வேல்யூவாகவும் இருக்குது. ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா
A, B, C, D are whole numbers. What is the difference between the largest number and the smallest number? சரியா? இப்போ ரேஷியோ என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு. இன்ட்டு ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அந்தந்த நம்பர்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே தான் அது வேல்யூ, எக்ஸாக்டாக அதான் வேல்யூ. சரியா? இதில் லார்ஜஸ்ட் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. எகைன் இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 45. ஸோ 45 நமக்கு லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 15 நமக்கு ஸ்மாலஸ்ட். சரியா? அப்போ லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் எவ்வளவு? 45 மைனஸ் 15, ஆன்சர் 30. கிளியரா? ஸோ எகைன் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாலும் இதில் கேட்குற இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மாடல். சரியா? டில் ஆர்ஆர்பியோட இந்த ரீசன்ட் பேட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த மாடலில் அதிகமான கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2018 கேட்ட கொஸ்டின். இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 1:2, இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 1:2, அடுத்து பி இஸ் டு சி நமக்கு 3:4, அடுத்து சி இஸ் டு டி நமக்கு 2:3 அண்ட் டி இஸ் டு இ நமக்கு 3:4. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே கொஞ்சம் பெரிய சம்னா இந்த சம்மை சொல்லலாம். சரியா? பிகாஸ் இந்த சம் நமக்கு டில் இ வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வேக்கண்ட்லாம் ஃபில் பண்ணோன்னா நமக்கு இந்த 2 தான் எல்லா இடத்துலையுமே வரும். 2 2 2. ஸோ இங்கே நமக்கு 4 4, இந்த இடத்துல 3, எகைன் இங்கே 2 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு 3. கிளியரா? ஓகே, இப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணலாமா? ஸோ எந்த விஷயங்கள் காமனாக இருக்குது? 3, இங்கே ஒரு 3, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3, ஃபைனலாக ஒரு 3. சரியா? 3 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஒரு 2, ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வேறு எதெல்லாம் காமனாக இருக்குது? வேறு எங்கேயுமே காமனாக இல்லை. ஃபைனலாக எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3, இந்த இடத்துல 2 × 3 6, இந்த இடத்துல 2 8, 3 12, 4 16, அவ்வளோதான். சரியா? இதுதான் நமக்கு ஃபைனல் ரேஷியோ. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தென் வாட் இஸ் பி இஸ் டு இ? சரியா? பி இஸ் டு இ மட்டும் நமக்கு கேட்குறாங்க. பியோட வேல்யூ என்னது? 6, இயோட வேல்யூ என்னது? 16. அப்போ பி இஸ் டு இ நமக்கு 6:16. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 3:8. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இந்த மெத்தடில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுல மட்டும் தான் பிரச்சனை வரும். சரியா? சில பேர் நம்பர் தப்பாக பண்ணிடுவீங்க, அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ கேன்சல் பண்ணுறது பொறுமையாக கற்றுக்கோங்க, அது போக போக வந்துடும். சரியா? ஹரிசாண்டலாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹரிசாண்டலாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். எகைன் ஸோ அதே மாதிரி நமக்கு A is to B, B is to C and C is to D வச்சு A is to D என்னன்றதை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நமக்கு ஹோம்ஒர்க். சரியா? யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2014 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட். எகைன் நமக்கு யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2015 கேட்ட கொஸ்டின். இஃப் A is to B, சரியா? A is to B யோட வேல்யூ என்னது? 3:5. நெக்ஸ்ட் B is to C நமக்கு 7:8. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா 2A 3B 7C அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகே, இப்போ நம்ம வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 7. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 3 21, ரேஷியோ I 35, ரேஷியோ I 40. சரியா? இதுதான் நமக்கு A is to B is to C. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2A, சரியா? 2A ரேஷியோ 3B ரேஷியோ 7C இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எகைன் இப்போ நமக்கு இந்த A இருக்கிற இடத்துல 21, இந்த B இருக்கிற இடத்துல இந்த 35, இந்த C இருக்கிற இடத்துல இந்த 40, அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 2 × A இருக்கிற இடத்துல 21 ரேஷியோ, 3 × B இருக்கிற இடத்துல 35 ரேஷியோ, 7 × C இருக்கிற இடத்துல 40. சரியா? இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம 7ஆல் கேன்சல் பண்ணலாமா? 1 7, I 35, 3 21. ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2 3 6, ரேஷியோ 3 5 15, ரேஷியோ நமக்கு 40. கிளியரா? ஓகே, ஸோ 6:15:40 நமக்கு ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் யூபிஎஸ்சி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் 2013 கேட்ட கொஸ்டின். இஃப் த ரேஷியோ ஆஃப் x to y, சரியா?
x to y is 3/4. சரியா? இந்த எக்ஸ் டு ஒய்ங்கிற வார்த்தையை நீங்கள் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். எக்ஸ் டு ஒய் இதை நீங்கள் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, எக்ஸ் இஸ் டு ஒய், அவ்வளோதான். இதை தான் அவங்க எக்ஸ் டு ஒய்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் டு ஒய் இஸ் 3/4னா எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4. சரி, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரேஷியோவாக இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, அண்ட் த ரேஷியோ ஆஃப் ஒய் டு இசட். சரியா? ஒய் டு இசட் நமக்கு 12:13. சரியா? ஒய் டு இசட்னு என்ன அர்த்தம்? ஒய் டு இசட் நமக்கு 12:13. சரியா? இந்த ரேஷியோ தான் அவங்க சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் டு இசட் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்போதும் போல் வேக்கன் ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 12. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? 1 நாங்க 4, 1 நாங்க 4, 3 நாங்க 12. சரியா? 3 9, இங்கே 12, இங்கே 13. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எக்ஸ் இஸ் டு இசட் கேட்குறாங்களா? எக்ஸு இது இசட். ஸோ எக்ஸ் இஸ் டு இசட் நமக்கு 9:13. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு எக்ஸ் பை இசட் ஈக்குவல் டு 9/13 எழுதிக்கலாம். ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சி. சார் டிஎன்பிஎஸ்சி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரேஷியோ டாப்பிக்கை பர்சன்டேஜ் கூட, சரியா, ரேஷியோ டாப்பிக்கை பர்சன்டேஜ் கூட மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் 10% ஆஃப் எக்ஸ். சரியா? 10% ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு எக்ஸ். சரியா? இந்த இஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல்ன்ற சிம்பிள் தான் அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு 20% ஆஃப் 20/100 ஆஃப் ஒய். சரியா? தென் எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 கேன்சல் ஆயிரும், இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2y. சரியா? இதுலேருந்து எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2/1 கிடைக்குமா? ஸோ இதுலேருந்து எக்ஸ் இஸ் டு ஒய் என்னது? 2:1. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கிளியரா? ஓகே, ஸோ இதை நம்ம பர்சன்டேஜை வந்து நம்ம 10/100 அல்லது 20/100 அப்படி தான் எழுதணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாகவே இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10% ஆஃப், சரியா, 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய். சரியா? இதை கேன்சல் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? பர்சன்டேஜ் கேன்சல், ஆஃபும் கேன்சல், 0 கேன்சல். அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கிடச்சிரும். சரியா? இந்த இடம் வந்துட்டாலே எகைன் நமக்கு இந்த ஸ்டெப்பு தான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் 2020 கேட்ட கொஸ்டின். எகைன் ரேஷியோவையும் பர்சன்டேஜையும் மிக்ஸ் பண்ண டாபிக். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? 15% ஆஃப் ஏ இஸ்னு அர்த்தம் ஈக்குவல் டபுள் அர்த்தம் 2 இன்ட்டுன்னு அர்த்தம், டபுள் ஆஃப் 30% ஆஃப் பி. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய இடங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த குரூப் டிஏ மெயின்ஸில் கூட ஏஜ் டாபிக் கேட்டிருந்தாங்க. சரியா? ஏஜ் டாபிக் வந்து அதிகமாக ஏஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை ரேஷியோ கூட லிங்க் பண்ணி கேட்டிருப்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஏ மெயின்ஸில் அந்த ட்ரெண்ட் மாற்றினாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏஜ் டாப்பிக்கை ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கேட்டாங்க. சரியா? அது டிஎன்பிஎஸ்சி புதுசு இல்லை, பட் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி பழைய பேட்டர்னில் கேட்ட ஏரியா தான். திரும்பி என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி அதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அப்போ எப்போதுமே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில், மேக்ஸில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷனில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ள எல்லாமே தப்பாக வந்துடும். சரி, அதில் நம்ம தெளிவாக இருக்கும். ஓகே, கொஸ்டினை கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏ டு பி? சரி, ஏ இஸ் டு பி என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கேன்சல், ஆஃப் இந்த மல்டிப்ளிகேஷன் கேன்சல், அதுக்கடுத்து நமக்கு 1 15 15, 2 15 25. சரியா? அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 2 உள்ளே போகுமா, நமக்கு 4bன்னு மாறிடும். சரியா? அப்போ a/b ஈக்குவல் டு 4/1. அவ்வளோதான். அப்போ ஏ இஸ் டு பி நமக்கு என்னது? 4:1. ஆப்ஷன் டி. கிளியர்? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அகைன் யூபிஎஸ்சி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆர் இன் த ரேஷியோ 4:5. சரியா? ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 4:5. If the number of students speaking English is increased by,
இந்த வார்த்தை முக்கியம். இன்க்ரீஸ்டு பை 30% அண்ட் ஸ்பீக்கிங் ஹிந்தி இன்க்ரீஸ்டு பை 20%. சரியா? வாட் இஸ் த நியூ ரேஷியோ? ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை எல்லாருமே ஃபஸ்ட் இதை 400ன்னு எடுத்துப்பாங்க, இது 500ன்னு எடுத்துப்பாங்க. சரியா? இது கூட ப்ளஸ் இதோட 35%, இது கூட ப்ளஸ் இதோட 20% ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுக்கு கேன்சல் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஸோ அந்த மெத்தட் வேணாம், அது கொஞ்சம் டைம் டேக்கனாக இருக்கும். சரியா? அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்க்ரீஸ்ட் பைக் வேல்யூன்றதை செக் பண்ண போகிறோம். சரி, இன்க்ரீஸ்டு பைனா முதல்ல அர்த்தம் என்ன அது தெரிஞ்சால் நம்ம இங்கே பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ இன்க்ரீஸ்டு பை அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு 35% முதல்ல என்னன்றதை கண்டுபிடிங்க. சரியா? 35% அப்படின்னா என்ன அர்த்தம்? 35/100ன்னு அர்த்தம். சரியா? 35% இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க, 135/100ன்னு அர்த்தம். அவ்வளோதான். கிளியரா? எகைன் 20% இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்களா? முதல்ல 20% என்ன அர்த்தம்? 20/100ன்னு அர்த்தம். சரியா? 20% இன்க்ரீஸ்னால் என்ன அர்த்தம்? நமக்கு 120/100ன்னு அர்த்தம். சரி, ஜஸ்ட் இது ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். எகைன் நான் பர்சன்டேஜ்குள்ளே நம்ம வரும்போது இப்படி 20/100 120/100லாம் படிக்க மாட்டோம். பர்சன்டேஜுக்குள்ளே வந்துட்டோம்னா 20% 1/5, 20% இன்க்ரீஸ்னால் 6/5ன்னு ரொம்ப ஷார்ட்டாக படிக்க ஆரம்பிச்சோம். சரியா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் பர்சன்டேஜ் டாபிக் நம்ம படிக்கல. ரேஷியோலேருந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால நான் 20/100 120/100ன்னு எழுதுகிறேன். பர்சன்டேஜ் டாபிக் வரும்போது இன்னும் அட்வான்ஸாக நம்ம எழுத ஆரம்பிச்சிடும். கிளியரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதை மாடிஃபை பண்ண போகிறோம். இங்கிலீஷ். சரியா? இங்கிலீஷ் பேசுகிறவங்க 35% அதிகமாகறாங்கன்னா ஆல்ரெடி இங்கிலீஷ் பேசுகிறவங்க 4 பேர் இருக்காங்க, 4 ரேஷியோவில் இருக்காங்க, இன்ட்டு 135/100. சரியா? இது நமக்கு மாறிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? 35% இன்க்ரீஸ்னு அர்த்தம். ரேஷியோ ஆல்ரெடி ஹிந்தி பேசுகிறவங்க 5 யூனிட் இருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு 20% இன்க்ரீஸ் அப்படின்னா ஆல்ரெடி 5 இன்ட்டு 20% இன்க்ரீஸ் அப்படின்னா 120/100. சரியா? அப்போ இந்த வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. இந்த வேல்யூலேருந்து நம்ம ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த 100 கேன்சல் ஆயிரும். சரியா? 4 5 5 2 5 10 7 5 35. ஸோ இது இன்னும் கேன்சல் பண்ணணும்னா 1 4 4 3 4 12 0 9 3 27 5 3 30. ஸோ ஃபைனலாக நமக்கு 9:10 அவ்வளோதான். சரி, வாட் இஸ் த நியூ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. நியூ ரேஷியோ நமக்கு 9:10. கிளியரா? ஸோ ஷார்ட்டாக எப்படி பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி 4 5ன்னு இருக்குது, 4 யூனிட் 5 யூனிட் இருக்குது. அதை நம்ம 400 500ன்னு எடுத்து அந்த 400 35% எவ்வளோ கண்டுபிடிச்சி அதில் ஆட் பண்ணி 500 20% கண்டுபிடிச்சி அதில் ஆட் பண்ணி ஃபைனலாக உள்ளதுக்கு ரேஷியோ எடுக்கிறத விட இந்த 4ம் 5ம் அப்படியே இருக்கட்டும். சரியா? இந்த 4ம் 5ம் அப்படியே இருக்கட்டும். அது கூட 35% இன்க்ரீஸ். சரியா? 35% இன்க்ரீஸ்னால் முதல்ல 35% என்னது? 35/100. இது இன்க்ரீஸ் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 135/100. சரியா? அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 20% இன்க்ரீஸ்னால் 20%ங்கிறது 20/100. சரியா? 20% இன்க்ரீஸ்ன்றப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க, 120/100. அவ்வளோதான். கிளியரா? ஓகே, ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலாக நம்ம ரேஷியோ மெத்தடில் கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் எகைன் அதே மாதிரி கொஸ்டின். The train fare and bus fare between 2 stations is in the ratio 3:4. ஓகே, ட்ரெயினோட ஃபேர் ரேஷியோ பஸ்ஸோட ஃபேர். ட்ரெயினோட ஃபேர் என்னது? 3, பஸ்ஸோட ஃபேர் 4. ஓகே, அடுத்து இஃப் த ட்ரெயின் ஃபேர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. சரியா? ட்ரெயினோட ஃபேர் இன்க்ரீஸ்டு பை 20%னா எகைன் ஆல்ரெடி 3 விச் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% அர்த்தம் 120/100 ரேஷியோ. அடுத்து பஸ் ஃபேர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30%. பஸ் ஃபேர் ஆல்ரெடி 4 விச் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30% அர்த்தம் 130/100. அவ்வளோதான். இதை ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கிளியரா? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். நமக்கு 100 கேன்சல், இந்த 0 கேன்சல், 1 4 4 3 4 12 3 9 இங்கே 13. அவ்வளோதான். சரியா? 9:13 அல்லது 9/13. கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே, எகைன் அதே மாதிரி கொஸ்டின். இஃப் த நியூமரேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து டிஎன்பிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? டிஎன்பிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ல இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இஃப் த நியூமரேட்டர் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 200%. ஓகே, இப்போ ஆல்ரெடி நியூமரேட்டர் என்ன இருக்குன்றது தெரியல, n/d. சரியா? இதுதான் நமக்கு ஒரிஜினல். சரியா?
இதுதான் நமக்கு ஒரிஜினல். ஓகே, இப்போ இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ 200% இன்க்ரீஸ், இன்க்ரீஸ்டு பை 200%. முதல்ல 200%னா என்னது? 200/100. 200% இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறணும், 300/100, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 300/100. சரி, இதுதான் 200% இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு, டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 300%. அகைன் 300%னா என்னது? 300/100. இப்போ 300% இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணுமா? அப்போ 400/100. சரியா? ஓகே, அப்போ இன்ட்டு 400/100. இப்படி பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன்ட் ஃப்ராக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? த ரிசல்டன்ட் ஃப்ராக்ஷன் இஸ் 9/17. வாட் வாஸ் த ஒரிஜினல்? ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னது? இந்த n/d, ப்ளூ கலர் எழுதியிருக்க இந்த n/d தான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். சரியா? இப்படி பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ நமக்கு 9/17. சரியா? இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே இருக்கிற இந்த 100, மேலே இருக்கிற 100 கேன்சல், இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல், 1 3 3, 3 9. சரியா? இப்போ இந்த இடத்துல n/t அப்படியே இருக்குமா? நமக்கு தேவை ஒரிஜினல் தானே, இந்த n/d அப்படியே இருக்கும். ஸோ அந்த சைடு நமக்கு 3/17 இன்ட்டு கீழே இருக்கிற 4 நமக்கு மேலே போகும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 12/17 கிடைக்கும். ஸோ இந்த 12/17 தான் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இந்த இடத்துல இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வச்சு, சரியா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வச்சு கேட்குற கொஷின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி பர்ஸ்பெக்டிவில் அதிகமாக அந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? எகைன் இப்போ இந்த இடத்துல இன்க்ரீஸ் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30% டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம்? சரியா? ஒன்றும் இல்லை, 30%னா முதல்ல என்னது? 30/100. 30% இன்க்ரீஸ்னா என்ன பண்ணியிருப்போம்? ஆட் பண்ணியிருப்போம். 30% டிக்ரீஸ்னா ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறீங்க, நமக்கு 70/100, அவ்வளோதான். சரியா? 30% இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் ஆட் பண்ணி போட போகிறோம், 130/100, அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எகைன் இதை நான் பர்சன்டேஜ் வரும்போது ரொம்ப டெப்த்தாக நடத்துவேன். சரியா? இப்போ நம்ம வந்து ரேஷியோ தான் படிக்கிறோம், பர்சன்டேஜ் படிக்கல. அதனால் பர்சன்டேஜில் தேவைப்படுற பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகிற விஷயங்களை நான் ட்ரெடிஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதை இன்னும் பர்சன்டேஜ் படிக்கும்போது இதை இன்னும் ஷார்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? பர்சன்டேஜ் படிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பழகுங்க, ட்ரெடிஷ்னலில் பழகிட்டே இருங்க. சரியா? பர்சன்டேஜ் படிக்கும்போது இந்த ட்ரெடிஷ்னலேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு மாறிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2018 கேட்ட கொஸ்டின். இஃப் 120 இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஏ, பி அண்ட் சி. சரியா? ஒரு 120 ரூபா இருக்குது. சரியா? இந்த 120 ரூபா 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? ஏ, பி, சின்ற 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ தட் ஏயோட ஷேர், சரியா, ஏ ஷேர் இஸ் ₹20 மோர் தென் பி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏயோட ஷேரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏயோட ஷேரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப இது பி விட 20 அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பி இவரோட 20 குறைவாக இருக்குன்னு வச்சுருக்கான்னு அர்த்தமா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏ பி வச்சிருக்கிறத விட 20 அதிகம்னா, சரியா, ஏ பி வச்சிருக்கிறத விட 20 அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இன்டெரக்டாக ஏயை விட பி 20 குறைவாக வச்சிருக்காருன்னு அர்த்தமா? அப்போ இது x - 20. x - 20. தென் ஏ ஷேர் இஸ் 20 லெஸ் தேன் சி ஷேர். சரியா? ஏயோட ஷேர் இஸ் 20 மோர் தேன் பி அண்ட் 20 லெஸ் தேன் சி. எகைன் சியோட கம்பேர் பண்ணும்போது ஏயோட ஷேர் வந்து 20 அதிகமாக இருக்கான். சரியா? ஏயோட கம்பேர் பண்ணும்போது ஓகே, சியோட கம்பேர் பண்ணும்போது ஏயோட ஷேர் எவ்வளோ இருக்குது? 20 குறைவாக இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? சியோட கம்பேர் பண்ணும்போது இது 20 அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா? அப்போ இது x + 20. கிளியரா? அப்போ ஏயோட ஷேர் எக்ஸ்னா பியோட ஷேர் x - 20, சியோட ஷேர் x + 20. சரியா? அப்போ x + x - 20 + x + 20 இதோட வேல்யூ என்னது? நமக்கு 120 டோட்டலாக. சரியா? இதை கேன்சல் பண்ணோன்னா -20 + 20 கேன்சல் ஆயிடும். சரியா? இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இதை எக்ஸ், இதை x - 20, இதை x + 20ன்னு வச்சுருந்தேன், ஃபார் டு மேக் த கால்குலேஷன் ஈஸி. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 3x, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. 3x = 120னா x = 40. கிளியரா? இப்போ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா வாட் இஸ் பியோட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எகைன் பியோட ஷேர் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 40 போட்டிங்கன்னா 40 - 20 நமக்கு 20 rupees. சரி, ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே. ஸோ
ரேஷியோவோட ஃபவுண்டேஷன் லெவல் நம்ம டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபவுண்டேஷன் லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரேஷியோவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிற காயின்ஸ் டைப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.